இயற்கையை நேசிப்போம், வாழ்வை வளமாக்குவோம், வரமாக்குவோம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை கொடுப்பதற்காக பேராசிரியர் சமத்துவராணி அம்மா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்காங்க. சிந்தனையை செய்மடுப்பதற்கும் அம்மாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சமத்துவராணி அம்மா அவர்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். 15 வருடங்களுக்கு மேலாக தன்னை மனவளக்கலை இணைத்துக் கொண்டு புதூர் அறக்கட்டளையோடு இணைந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். கல்வி தகுதி எம்எஸ்சி சைக்காலஜி அப்ளைன் முடித்துள்ளார்கள். நமது யோகாவில் எம்ஏ முடித்துள்ளார்கள். யோகா சயின்ஸ் பிஜி டிப்ளோமா முடித்துள்ளார்கள். 2015ஆம் ஆண்டு ஞானாசிரிய விருது பெற்றுள்ளார்கள். பள்ளி கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு யோகா பயிற்சியினை அளித்து வருகின்றார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் மாணவிகளுக்கு ஆலோசகராகவும் இருந்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புமிக்க அம்மா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்கிறேன். முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் எனக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். சகோதரி அருமையான ஒரு கவிதையை சொல்லிட்டாங்க. மகரிஷியினுடைய கவிதை எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். நானும் அந்த கவியை தான் எடுத்தேன், ஆனா இப்ப கொஞ்சம் மாத்திட்டேன், கொஞ்சம் உள்ள கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு. இயற்கையே இறைவெளி விண்கோள் உயிர்களாச்சு இயங்குகின்ற பேரியக்க மண்டலத்தை மனிதன் இயற்கையாம் அதன் தரமும் திறமும் ஒழுங்கு ஆற்றல் எல்லாம் உணர்த்து முரண் இல்லாது வாழ இயற்கை அறிவை பெறவே இறை உணர்வு வேண்டும். இன்பம் துன்பம் அனுபவிக்கும் உயிரினங்கள் மக்கள் இயற்கை தேவையை உணர்ந்து இன்பமாக வாழ அறிவாட்சி தரம் அறநெறி என்று அறிவோம். சிந்தனையாளர்களே, இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு இயற்கையை நேசிப்போம், வாழ்வை வரமாக்குவோம். சகோதரி சொன்னாங்க, இயற்கையை நேசிப்போம், வாழ்வை வளமாக்குவோம். வளம் என்பதும் வரம் என்பதும் ஒண்ணுதான். இப்ப நாம மேலே சொன்ன கவிதையில வாழ்வை நாம் இன்ப வரமாக வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா செய்து கொள்ளலாம். எதையுமே நம்ம உறுதி செய்து கொள்ளணும்ல, எப்பவுமே உறுதி செய்து கொள்ளணும் இல்லையா? எந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம உறுதி செய்து கொள்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை என்பதை முதல்ல தாய் அப்படின்னு சொல்றோம். ஒரு தாய் பெற்று வளர்த்து ஆளாக்கி அழகு பார்ப்பவர். அதே போல இயற்கை நம்மளை படைத்து நமக்கு வாழ்வதற்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து வளர்த்து நம்மளுடைய அழகான வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு, அப்ப அது தாய் தானே. இப்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இயற்கை நமக்கு தெரியும், இதை யாரும் உருவாக்கவே முடியாது. இயல்பாக அதுவே மறையும் கூடும், யாரும் மறைய வைக்கவும் முடியாது. நிலம், நீர், காற்று, சூரியன், தாவரங்கள், விலங்குகள், மற்ற எல்லா அனைத்து உயிரினங்களையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதை யாராச்சும் உருவாக்கினோமா? உருவாக்க முடியுமா? அப்போ இத்தனை தோற்றங்களின் மூலகர்த்தா இயற்கை அப்படின்னு சொல்றப்போ நாம யாருங்க? நாமும் இயற்கையின் ஒரு பகுதி தானே. அப்போ இயற்கையின் ஒரு பகுதியான அந்த இயற்கையின் அறிவும் நம்ம கிட்ட இருக்கணுமா இல்லையா? இயற்கையின் அறிவு முழு அறிவு. அந்த முழு அறிவின் ஒரு பகுதியாவது நம்ம கிட்ட இருக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த அறிவு நமக்குள் எப்படி இருக்கு, ஏன் இந்த அறிவை நம்ம புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த அறிவு, இந்த இயற்கையின் அறிவு நமக்குள் உள்ளுணர்வாக இருக்கு. உள்ளுணர்வாக இருக்கிறதுனாலதான் நம்ம கவனிக்கல. ஏன்னா நம்ம எப்பவுமே வெளியில கவனிச்சு பழகி, அப்ப கவனிக்க முடியல. அதனால நமக்கு என்ன நடக்குது? இயற்கையின் அமைப்பை, அந்த இயக்கத்தை, அந்த ஒழுங்கு ஆற்றலை நாம் புரிந்து கொள்ளலைங்கிறதுனால பல துன்பங்களுக்கு ஆளாகும். நம்ம புரிந்து கொள்ளல. இயற்கை என்றுமே ஒண்ணுதான். இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீத்து எறிவான், அருள்வான், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார்? யார் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னா இயற்கையை தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை என்பது சகோதரி சொன்ன மாதிரி வளமாக மாறும். அப்போ இந்த உண்மைகளை உணர்ந்து, பெருமையை உணர்ந்து
வாழுகின்ற பொழுது நமக்கு மன நிறைவு கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது. அந்த அன்பும் கருணையும் என்ற இயல்புகளோடு நம்ம எப்பொழுதுமே வாழ முடியும். சரி, ஏன் அப்படி வாழ முடியல? அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. இயற்கையின் பகுதின்னு சொல்றோம், இயற்கையின் அறிவுன்னு சொல்லுவோம், இயற்கை தன்மைகளோட இருக்கும்னு சொல்றோம். ஏன் வாழ முடியல அப்படின்னு பாக்குறப்போ, நம்ம பல்வேறு கலாச்சாரங்களோடு வாழ்றோம், பல்வேறு மரபுகளோடு வாழ்றோம், சில சமூக கட்டமைப்புகளோடு நம்ம வாழ்றப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறப்போ நம்மளுடைய இயல்பிலிருந்து கொஞ்சம் மாறுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும். இந்த கலாச்சாரம், மரபு, சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற இந்த மூன்றுமே தனி மனித முன்னேற்றத்திற்கு மிக மிக அவசியம். அது இல்லாம வாழ முடியாது. அதே நேரத்துல சமூக முன்னேற்றத்திற்கும் மிக மிக அவசியம். இந்த இயற்கை அறிவையும் இந்த பண்பாடுகளோடு, அந்த உள் உணர்வை நம்ம இந்த பண்பாடுகளோடு இணைத்து வாழுகின்ற பொழுது தனி மனித முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். சமுதாய முன்னேற்றம் என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். இயற்கை என்று சொல்லுகின்ற இருக்க சக்தி தத்துவத்தை இதுவரையில் அறிந்தோர்கள் இப்புவியில் எத்தனை பேர்? நம்ம மகிழ்ச்சி குரு கேக்குறாங்க. சிந்தனையால் இருக்க சக்தி சிறப்பு விளக்கம் பெற்றால் சந்திரலோகத்தில் வாழ் சபல புத்தி மாறிவிடும். பூமியில கிடைக்காததா சந்திரன்ல போய் கிடைச்சிடும். இருக்கிற இடத்துல நம்ம அன்பு கிடைக்கல, இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி கிடைக்கல, இருக்கிற இடத்துல நமக்கு நிறைவு கிடைக்கல, அங்க போனாதான் கிடைக்கும், இங்க போனாதான் கிடைக்கும், அந்த குடும்பத்துக்கு போயிருக்கலாம், அந்த தொழில் பண்ணிருக்கலாம் இல்லையா? எத்தனை மாற்றம், எத்தனை புத்தி நமக்கு மாறுது. இந்த மாறிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இயற்கையை பற்றி புரிந்து கொள்ளல. மனித பிறவியின் நோக்கமே இயற்கையோடு ஒன்றி உணர்ந்து தெளிந்து விழிப்புடன் வாழ்வதே அப்படிங்கிறாங்க நம்மளுடைய மகிழ்ச்சி. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்து தோற்ற பொருட்களையும் உருவாக்குவதற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அதனுடைய இயக்கம், அது இயங்கக்கூடிய இடம், அது இயங்கக்கூடிய காலம், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துதான் நம்ம இயற்கை அப்படின்னு சொல்றோம். அப்போ அதனுடைய இயக்கத்தை, அதனுடைய விளைவுகளை புரிந்து கொண்டுதானே நம்ம இருக்கோம். அப்பப்ப நம்ம கவனிச்சுட்டு தானே இருக்கோம், துன்பத்தை அனுபவிச்சுட்டு தானே இருக்கோம். துன்பம் எப்போ ஆக்ரோஷமாக வருகிறதோ அப்பதான் இயற்கையை பற்றிய பயம் நம்ம கிட்ட இருக்குது. இயற்கையை பற்றிய அச்சம், வியப்பு, இயற்கை ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ளவில்லையே, புரிந்து கொண்டால் இதுல இருந்து கொஞ்சம் நம்ம தப்பிச்சிருக்கலாமே. எத்தனை சுனாமி வருது, எத்தனை எரிமலை வருது, எத்தனை பூகம்பம் வருது, எத்தனை வெள்ளம் வருது, எத்தனை நிகழ்வுகள் நடக்குது. அப்ப எல்லாம் நம்ம இயற்கை மிகப்பெரிய சக்தி அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா? அப்போ அந்த மிகப்பெரிய சக்தி தான் நாம் சிற்று அறிவின் மூலம் அந்த மிகப்பெரிய சக்தியை நாம் எதற்கெல்லாம் பயப்படுறோமோ, எதெல்லாம் நம்ம இயக்குகிறதோ அந்த மிகப்பெரிய சக்தியை தான் நம்ம என்ன பண்றோம், இந்த சின்ன ஒரு அறிவை வச்சுக்கிட்டு, இத்தினூண்டு உடலை வச்சுக்கிட்டு உருமாற்றி தரம் மாற்றி நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறோம். அப்போ அந்த பெரிய சக்தி நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது அந்த சக்திக்கு துன்பம் வரக்கூடாது இல்லையா? துன்பம் வந்தா விட்டுருமா? அதுதான் நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். இப்ப இயற்கையை இயக்கிதான் வாழணும், அதுல மாற்றம் கிடையாது. அப்ப இயக்கும் பொழுது நமக்கும் இயற்கைக்கும் துன்பம் இல்லாமல் வாழும். அவன் நினைத்ததுபடி எல்லாம் தோன்றி அசைந்து இயங்கி அவனருளால் விளங்கும் என்பார். எல்லாதான் அதுதான் இயக்குது, அதுதான் நம்மளை எல்லாம் அசைச்சு இயக்குது. ஆனா விளைவை கொடுக்கறதும் அதுதான். அவன் நினைச்சபடிதான் விளைவை கொடுப்பான், அவன் நினைச்சபடிதான் இயக்குவான். இதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அவன் நினைத்தால்தான் அசைவு, அசைந்தால்தான் இயக்கம், இயங்கினால்தான் விளைவு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாங்க? தாவரங்கள் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப தாவரங்கள் இருக்குது, தாவரங்கள் அசைகிறத நம்ம கண் மூலமாக பார்க்கணும். எப்படி அசையுது, யாரு அசைக்கிறது, உள்ள இருக்கிற சக்தி எது? அப்ப தாவரங்கள் வளர்ச்சியையும் பார்க்கிறோம். சின்ன செடியா இருக்குது, வளருது, பெரிய மரமாகுது, அதுல இருந்து காய்கள் வருது, அதுல இருந்து பழங்கள் வருது, பார்க்கிறோம். இதை யாருங்க இயக்குறது? இது எப்படி வந்துச்சு? உயிரினங்கள் நம்ம சாதாரணமா பாக்குறோம், எறும்பு, தவளை, பாம்பு, எல்லா உயிரினங்களையும் நம்ம பாக்குறோம். அது ஓடுறத பாக்குறோம், நடக்கிறத பாக்குறோம், அது ஓய்வெடுக்கிறதையும் பாக்குறோம், தப்பிச்சு ஓடுறதையும் பாக்குறோம், தனக்கு ஒரு துன்பம் வந்தால் தப்பிச்சு ஓடுறதையும் பாக்குறோம். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து இயக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எது? அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் தனக்குள் வைத்து இயக்குவது அந்த இயற்கை. அதிலையும் கூட மனிதன் என்பவன் இயற்கையின் கடைசி படைப்பு அப்படின்னு நம்மளுடைய மகிழ்ச்சி சொல்றான்.
கடைசி படைப்பாக இருந்தாலும் கூட இந்த நமக்கு முன்னால் இருந்த உருவாக்கிய அந்த தாவரங்கள் உயிரினங்களின் வாழ்க்கைக்கு எந்த சக்தி ஆதாரமாக இருக்கிறதோ அதே சக்தி தான் நமக்கு ஆதாரம். அந்த சக்தியோட அது உருவாக்குன நமக்கு முன்னாடி இருந்த அத்தனையோடும் இணைந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சக்தி அந்த சக்தின்னு வச்சிட்டு இருக்க முடியாது. அது உருவான கடைசி படைப்பு நம்ம. அப்ப நமக்கு முன்னால் படைத்த எல்லாத்தோடையும் இணைந்துதானே நம்ம வாழணும். இப்ப அது கூட நம்மளுடைய அனுபவங்களையும் இணைத்து வாழணும். இயற்கையோடு நம்மளுடைய அனுபவங்களையும் இணைத்து எல்லாவற்றோடையும் இணைந்து நம்ம வாழணும். அப்ப அனுபவங்களாக நம்ம பல இயற்கை தத்துவங்களையும் விளைவுகளையும் நம்ம புரிந்து கொண்டுதான் இருக்கோம். புரியலன்னு சொல்லல. எல்லாமுமாக இருக்கிறது இயற்கைன்னு தெரியும். இயற்கை தான் எல்லாவற்றையும் இயக்குகிறதுன்னு தெரியும். விளைவாக வருவது இயற்கை தான் அப்படின்னு தெரியும். அதனாலதானே நம்ம அதை கடவுள்னு சொல்றோம். அதுக்கு பயப்படுறோம். தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கடவுள் அப்படின்னாலும் இயற்கை என்றாலும் தெய்வம் என்றாலும் இறைநிலை என்றாலும் சுத்தவெளி என்றாலும் ஒன்றுதான். மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல அதனுடைய மதிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லணும். இப்ப மதிப்பை மகரிஷி எப்படி விளக்குறாங்க? ஒரு கவிதையில விளக்குறாங்க. மதிப்பு மிக்க மாண்புடைய அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு மறைபொருளாம் தெய்வ நிலையை தெளிவாக விளக்குகின்றேன். அவரே விளக்குறாங்க. மனம் விரித்து ஏற்றுக்கொள்வீர். எதுவும் ஆகும் இயல்பாம் வற்றா இருப்பு பேராற்றலுடன் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இதுவே அருட்பேராற்றல். இதைத்தான் தெய்வம் என்று உணர்த்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தெய்வம், இதுதான் இயற்கை. ஆதி அப்படிங்கிறது அந்த இருப்பு, அதுதான் தெய்வம். அந்த இருப்பு நிலை தன்னிடம் உள்ள பேராற்றலால் தூண்டப்பட்டு நுண்ணிய தற்சூழல் அலையாக எழுச்சி பெறுகிறது. இதைத்தான் நம்மளுடைய மகரிஷி பரமாணு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பரமாணுக்கள், அந்த நுண் அணுக்கள் எல்லாம் கூடுவதை விண்ணுன்னு சொல்றாங்க. விண் சுழற்சியினால் ஏற்படும் அந்த விரிவான அலை அதே இருப்பு நிலையோடு உரசுகின்ற பொழுது வெளிப்படுவதுதான் காந்தம், வான்காந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த விண்களின் கூட்டு பஞ்சபூதம். அதன் பிறகு என்ன வந்துச்சு? பஞ்சபூதம் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் சேருகின்ற பொழுது ஓரறிவு, ஈரறிவுன்னு 6வது அறிவு வரைக்கும் வந்துச்சு. அப்போ ஓரறிவு முதல் 6 அறிவுன்னு நம்ம சொல்றோம். மனிதன் வரை உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரே சொல்லால் இயற்கை என்று சொல்லுகிறோம் அப்படிங்கிறாங்க நம்ம மகரிஷி. இந்த சிற்று அறிவால் இயற்கையை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, பகுத்து பகுத்து பார்க்கணும்னு சொல்றாங்க. சிற்று அறிவால் அந்த இயற்கையை பகுத்து பகுத்து பார்த்து அந்த பேர் அறிவால் இணைத்து பழகணும். அந்த பேர் அறிவால் இணைத்து பழகி மூற்று அறிவால் முழுமை அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இயற்கையை விதி அறிந்து ஏற்று மதித்து ஆற்றணும். இதற்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய மகரிஷி சொல்றாங்க. அப்போ இறைநிலையின் இயல்பு என்ன? இயல்பு அப்படின்னா என்றுமே இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய இயல்பு, மாறக்கூடாது. மாறுவது இயல்பு நிலை அல்ல. அப்போ இறைநிலையின் இயல்பு என்பது தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதைத்தான் நம்மளுடைய குரு அன்புன்னு சொல்றாங்க. அதனுடைய இயக்கம் என்ன? அது தன்னுடைய இயல்பினால என்ன பண்ணுச்சு? தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலரம். இதைத்தான் நம்மளுடைய குரு கருணை அப்படின்னு சொல்றாங்க. தன்மாற்றத்தை மகரிஷி ஆக்கம் அப்படின்னும், இயல்பூக்கத்தை ஊக்கம் அப்படின்னும், கூர்தல் அறத்தை தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயற்கை என்ற இறைநிலையை தன் இயல்பினால் ஆக்கம் பெற்று ஊக்கம் அடைந்து ஒரு தாக்கத்தை தருகிறது. இதெல்லாம் ஓகே, நமக்கு எல்லாம் தெரியுது. ஆக்கம் தெரியுது, ஊக்கம் தெரியுது. ஆனா அந்த தாக்கம் வர்றதை மட்டும்தான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இன்பமான தாக்கம் இருந்தா பிரச்சனை இல்லை, துன்பமான தாக்கம் வர்றப்போ. ஆனா இங்க குரு நமக்கு ஒரு கவிதையில என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இயற்கையதன் இயல்பு இயக்கம் விளைவு யாவும் ஈர்த்து அறிவால் ஆராய்ந்து விளங்கி கொண்டு இயற்கையின் நிகழ்ச்சியெல்லாம் அறிவாய் காணும் ஏற்றமுள்ள 6வது அறிவே ஞானம். ஞானம்னாவே இதுதான் சொல்லிட்டாங்க. அதாவது இயற்கையின் இயல்பு இயக்கம் விளைவு யாவும் ஈர்த்து அறிவால் ஆராய்ந்து விளங்கி கொண்டு இயற்கையின் நிகழ்ச்சியெல்லாம் அறிவாய் காணும் ஏற்றமுள்ள 6வது அறிவே ஞானம்.
இயற்கையின் மிகச்சிறப்பாம் மனநுட்பத்தால் எங்கும் எக்காலத்தும் எவ்விடத்தும் இயற்கைக்கு ஒத்த நல கருத்து எல்லாம் எப்பொழுதும் மனித வளம் பெருக்கும் காணீர். அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா நேரத்திலும் இயற்கைக்கு ஒத்த கருத்துக்களை ஒத்த செயல்களை நாம் செய்கின்ற பொழுதுதான் அங்கு மனித வளம் என்பது சிறப்பாக இருக்கும். அப்ப இயற்கை அறிவு எல்லார்கிட்டையும் இருக்குதானே, அந்த அறிவு இருக்கு இல்லையா? இப்ப இயற்கை அறிவு இருந்தாலும் ஏன் இயற்கையின் வளமான இருப்புகளுக்கும் சூழ்நிலைகளையும் நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி முறைப்படுத்தி கொள்ள முடியல? அதற்கும் குரு நம்ம கவிதையில சொல்லிட்டாங்க. இவங்க நம்ம சகோதரி சொன்ன கவிதை, இயற்கை செல்வம் நிலம் நீர் காற்று வெயில் இறைநிலையால் ஜீவர்களுக்கு அளித்ததாகும். ஜீவர்களுக்குன்னா என்ன? எல்லாருக்கும். செயற்கை செல்வம் என்றால் உழைப்பால் பெற்ற சீரமைந்த வாழ்க்கை, பொருள், பணம் இவையாம். மயக்கம் இன்றி இன்பம் அனுபோகமெல்லாம் மனம் உடல் கொண்ட அளவு முறையோடு துய்த்தல் வியப்பு இல்லை. இது அறமாம். என்றும் எங்கும் விளைவு அறிந்த இந்த பண்புதான் மனித நீதின்றாங்க. இந்த பண்பை நம்ம மறந்துடுவோங்க. தேவைகளுக்கு தகுந்த மாதிரி முறைப்படுத்திக் கொள்வதில் நாம் அந்த நீதியை, இயற்கை நியதியை நாம் மறந்து விடுகிறோம். சரி, இறைநிலை தன்னுடைய இயல்பினால இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு படைப்பையும் ஆக்கம் ஊக்கம் தாக்கம் என்ற பேரறிவோடு இயக்கி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துது. சரி, இவ்வளவு திறமைகளை வெளிப்படுத்துது இல்லையா? அது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதா? யோசிச்சு பார்த்தா மாறுவதே கிடையாது. ஒரு தோற்ற பொருள் உருவாக்குது, ஓகேயா? அதுக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்குது, அது தேவையான குணங்களை எல்லாம் கொடுக்குது, அதற்கு விளைவையும் கொடுக்குது. இத்தனை வேலை செய்கிற அந்த இயற்கை தன்னுடைய குணங்கள்ல இருந்து கொஞ்சம் கூட மாறுபடுவது இல்லை. எவ்வளவு உருவானாலும் அது நிறை வளமாக, அட்சய பாத்திரமாக, வற்றா இருப்பாக, பூரணமாக என்றுமே இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, தோற்ற பொருள்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, தோற்ற பொருள்களை இயக்குது. இந்த பேராற்றல், இந்த ரெண்டுக்குமே பேராற்றல் வேணும் இல்லைங்கயா, பேரறிவு வேணும் இல்லையா? இந்த இரண்டுமே வற்றா இருப்பாக இருக்குது, நிரந்தரமாக இருக்குது, குறைவுபடாமல் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் தானே நின்று வழி நடத்தக்கூடிய பேரறிவிலும் கொஞ்சம் கூட குறைவு இல்லை, மாறுறதே கிடையாது. அப்ப வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, இந்த மூன்றையும் இயக்கக்கூடிய அந்த பேராற்றல் சொல்றோம் இல்லையா, இது எல்லாம் யாருக்குங்க உள்ளடங்கி இருக்குது? காலத்திற்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது நாளுமே காலத்திற்குள்ள அடக்கம். இவை அனைத்தும் இயற்கையின் விதிப்படி, சட்டப்படி, காலத்திற்கு தகுந்த மாதிரி நடக்குது. இதுவும் இயற்கையின் இயல்பு. ஆதியிலே விரைவெளியாய் இருந்த ஒன்றே தெய்வம், அதுவே பூரணம். விரைவு அறிவு முத்தரமாம். பூரணம் விரைவு அறிவு முத்தரமாம். சோதிக்க இயலாத சுழல் இயக்க விண் நுண் சொல்லும் 5 பூதங்கள் உயிர்கள் பரிணாமம் பேதித்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆங்கு அவ்வப்போ பிறக்கும் இயக்கம் செயல்கள் இயல்பூக்கமாகும். நீதியோடு இயக்கம் செயல்களுக்கு ஏற்ப விளைவாம் நெறியதுவே கூர்தலரம் இயற்கையின் முத்தரமாம். யோசிச்சு பாருங்க, இதுல ஏதாச்சும் மாறுபடுதான்னா எதுவுமே மாறுபடுவது இல்லை. தன்னுடைய தரத்திலிருந்து மாறுபடுவதில்லை, தன்னுடைய திறமைகளிலிருந்து கொஞ்சம் கூட மாறுபடுவது இல்லை. அப்ப தன் மாற்றம் இயல்பு ஊக்கத்தினால் இயற்கையின் வடிவங்கள் தான் எத்தனை யோசிச்சு பாருங்க. தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது, தானாக இயல்பு ஊக்கமாக இருந்து உருவாக்கி கொள்கிறது, வழி நடத்தி கொள்கிறது. அதுல எத்தனை ஒழுங்கு, எத்தனை வடிவங்கள். வடிவங்களை நம்ம எப்படி பாக்குறோம்? வானத்துல நட்சத்திரங்களை பாக்குறோம், பூமியில் எண்ணிறந்த உயிரினங்கள்ல ஒவ்வொரு வடிவத்தையும் நம்ம யோசிச்சு பாருங்க. அது உருவாக்குன ஒவ்வொரு வடிவத்தையும் பார்த்தால் எப்படி? தேவைக்கு தகுந்த மாதிரி, பாதுகாப்பிற்கு தகுந்த மாதிரி, இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி அமைப்பு, அதற்கு இந்த மூன்றிற்கும் தகுந்த மாதிரி வடிவங்கள். அதோடு மட்டும் இல்ல, அதோடு கூட ஒரு அழகு உணர்ச்சி. அப்போ இயற்கையின் வடிவங்களையும் அமைப்புகளையும் வைத்துத்தானே மனிதன் என்பவன் தன்னுடைய செயற்கை சிறப்புகளை செய்து கொள்கிறான். சொல்வாங்க இல்லையா, பறவையை கண்டான் விமானம் படைத்தான். அந்த இயற்கை அறிவை, இயற்கை உயிரினத்தை வச்சுதான் நம்ம ஒரு விமானத்தை படிச்சிருக்கோம். அப்போ உருவம் என்பது தன்னுடைய தேவை, பாதுகாப்பு, இயக்கத்திற்கு தகுந்தாற் போல
உருவத்தின் அமைப்பு, அணுக்களின் துல்லிய சேர்க்கை, இதுதான் மிக மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு அறிவு. ஒவ்வொரு அமைப்பிலும் அணுக்களின் துல்லியமான சேர்க்கை. துல்லியம் மாறிடுச்சுன்னா வேற உருவம். அந்த உருவத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த இயற்கையில் கொஞ்சம் இடத்த புடிச்சுக்கிறது வேற. இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன விதையை நம்ம எடுத்துக்குவோங்க. அந்த விதை என்ற உருவத்திற்கு தகுந்த மாதிரி இயற்கையில் கொஞ்சம் இடம், இயற்கையில் இருக்கக்கூடிய காற்று, நீர் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லையா? நீர் இதெல்லாம் எடுத்துதான் அது வளரணும். அப்ப அந்த விதைக்கு தகுந்த மாதிரி இயற்கையில் இருந்து எடுத்துக்குது. முளைத்து வரும் பொழுது அதனுடைய உயரத்திற்கு, அகலத்திற்கு, இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி தேவையானதை இயற்கை கொடுத்து வழங்குகிறது. இதுவும் எடுத்துக்கிறது. தண்டு, இலை, பூ, காய், பழம் யோசிச்சு பாருங்க. அதனுடைய அமைப்பை யோசிச்சு பாருங்க. ஒரு தாயின் வடிவம் எப்படி இருக்கிறதோ அதே ஒழுங்கமைப்போடு அதிலிருந்து உருவான தன்மைக்கு தகுந்த மாதிரி குணம். தாயின் தன்மை அமைப்பு எப்படி மாறுவது இல்லையோ அதே போல அதிலிருந்து உருவான எதுவும் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுவது இல்லை. இதையெல்லாம் இயக்கக்கூடிய அந்த காலம்னு சொல்றோம் இல்லையா? அந்த காலம் அதற்கு தகுந்தாற் போலதான் இயக்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். பூ எப்ப வரணும், காய் எப்ப வரணும், கனி எப்ப வரணும், அதற்கு தகுந்த மாதிரி என்னங்க காலம். அந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி தான் இயக்கம். இதையெல்லாம் உணர்வதற்கு, இதையெல்லாம் பிரித்து உணர்வதற்கு, இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு ஓரறிவு முதல் 6 அறிவு வரை யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சக்தி இயற்கை. அப்போ இயற்கை தான் உருவாக்குது, இயற்கை தான் இயக்குது, இயற்கை தான் விளைவையும் தருவது. யாருக்கு? ஜீவனுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜட பொருள்களிலும் இதை நம்ம பார்க்கலாம். அப்போ இயற்கை ஆற்றலின் மதிப்பை உணர்ந்து வாழ்வதுதான் இறை வழிபாடுன்னு மகரிஷி சொல்லிட்டான். இறை வழிபாடு என்பது வேற இல்ல. நாம இயற்கையை நம்ம உணர்ந்து மதித்து வாழுகின்ற பொழுது அதுவே இறை வழிபாடு. ஓரறிவு முதல் 6 அறிவு வரையில் மலர்ந்து உலகில் வாழ் எண்ணிறந்த உயிரினங்கள் அனைத்திற்கும் ஒரு இயற்கை நிதி உண்டுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் எத்தனை உயிரினங்கள் வந்திருந்தாலும் அத்தனைக்கும் ஒரு இயற்கை நிதி என்பது உண்டு. அந்த இயற்கையின் நமக்கு கொடுத்த அந்த மூலதனம், அந்த மூலதனத்தை அறிந்தால் அத்தனை ரகசியமும் அதற்குள்ளே. அதுதான் கருமையம். அதுதான் கருமையம். கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதும். கருமையத்துக்கு உட்பொருள் கடவுள் எனும் இறைவெளியே, இயக்க ஆற்றலும் ஈதே. அப்போ இயற்கைக்கும் மனிதனுக்கும் இணைப்பாக இருந்து செயல்படுவது இந்த காந்த கருமையம். இயற்கையின் திறமைகள், தன்மைகள் இந்த கருமையத்துல எல்லாமே இருக்கு. எல்லா உயிரினங்களின் அனுபவங்களும் இந்த கருமையத்துல இருக்கு. அனுபவம் மூலமாக செய்யக்கூடிய செயல்களும் நம்மளுடைய கருமையத்தில் இருக்கு. இதை ரெண்டா நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. அதாவது நம்மளையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இயற்கையாக செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ள நிறைய நடக்குது. நமக்கு தெரியும், ஹார்ட் வேலை பார்க்கணும், லங்ஸ் வேலை பார்க்கணும், உள் உறுப்புகள் அத்தனையுமே வேலை பார்க்கணுங்க. இது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல, இது இயற்கை மட்டுமே நடத்த வேண்டும். ஓகேயா? அதற்கு தாண்டி நாம விரும்பி செய்யக்கூடிய செயல்கள்னு ஒண்ணு இருக்கு. இது 2மே நம்மளுடைய கருமையத்துல இருக்குங்க. அனுபவ பதிவுகளாக இருக்கு. 2மே இருக்கு. அதாவது இயற்கையும் நம்மளுடைய கருமையத்துல அனுபவ பதிவுகளாக இருக்கு. நாம் விரும்பி செய்யக்கூடிய செயல்களும் நம்மளுடைய கருமையத்தில் அனுபவமாக இருக்கு. இன்னொன்னு, இதை டீட்டெயிலா அடுத்து கொஞ்சம் பார்க்கலாம். அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அனுபவ பதிவுகள் மறுபடியும் நமக்கு இயற்கை பதிவுகளாக அடுத்து நம்ம கொடுக்க போறோம். அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு நம்ம இப்பயே கூட சொல்லிடலாம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, தன்னுடைய மார்புல சாய்த்தவுடன் பாலை உறிஞ்சு குடிக்குது. சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய மகிழ்ச்சி கொடுத்துருப்பாங்க. இந்த அனுபவ அறிவு எப்படி வந்துச்சு? இயற்கையாக தனக்குள் இருந்தால் ஒழிய இந்த அனுபவம் எப்படி வரும்? இது குழந்தைக்கு பிறந்த மீன் குஞ்சு உடனே நீந்த தொடங்குது. இதை யார் சொல்லி கொடுத்தது? இது எந்த அனுபவ அறிவு? அப்போ இயற்கை அறிவு உள்ள இருந்தாதான் அது அனுபவமாக வெளியில வரும். காட்டில் வாழக்கூடிய விலங்கினங்கள், பறவைகள் இயற்கையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அதற்கு தெரியுது. அப்போ இயற்கையிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்ளணும்னா அது வாழக்கூடிய இருப்பிடத்தை, அந்த சூழ்நிலையை தேர்வு செய்யக்கூடிய அந்த அனுபவ அறிவு அதற்கு எப்படி வந்துச்சு? இந்த அனுபவ அறிவுதான் இயற்கை அறிவிலிருந்து வந்தது அப்படிங்கிறதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுகளாக நம்மளுடைய மகிழ்ச்சி கொடுத்தாங்க.
அப்போ தேவைகளையும் பாதுகாப்புகளையும் இயற்கைக்கு ஒத்தபடி பயன்படுத்தி வாழுகின்ற பொழுது அந்த உயிரினங்களுக்கு துன்பம் அதிகமாக இல்லைங்க. மனிதனுக்கு மட்டும் துன்பம். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் துன்பம் இல்லைங்க, இயற்கைக்கும் துன்பம் இல்லை. அப்ப துன்பங்களை சமன் செய்ய அளவுக்கு நம்மளுடைய தேவையை நிறைவேற்றினால் அங்க பிரச்சனை இல்லைங்க. பாதுகாப்பு சூழ்நிலைகளை நம்ம அதற்கு இயற்கைக்கு ஒத்து தேர்வு செஞ்சா பிரச்சனை இல்லைங்க. தேவையை ஒட்டி அந்த பாதுகாப்பிற்காக இயற்கைக்கு துன்பம் கொடுத்தால் நமக்கு துன்பம். இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அப்போ துன்பம் போக்க துன்பம் மட்டுமே போக அனுபவிப்பதில் தவறு இல்லை. அனுபவத்தில் அறிவை இழந்தால் தன்முனைப்பு வந்துவிடும். அப்போ புலன் அனுபவம், பொருள் அனுபவம் இது என்ன பண்ணுதுன்னா தன்முனைப்பை கூட்டி நமக்குள் இருக்கும் இயற்கையின் பேராற்றலையும் பேர் அறிவையும் உடல் அளவில் குறுக்கி விடுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தன் முனைப்பு என்று ஒண்ணு வந்துருச்சுன்னா நமக்குள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் பேரறிவை நம்மளுடைய உடல் என்ற இந்த உருவம் குறுக்கி உள்ள வச்சுக்கும். இயற்கையின் குணமான அந்த வற்றாயிருப்பு அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பும் கருணையும் குறுகிரும், மூடிரும். நம்மளுடைய அறிவு என்ன ஆகுது? மூடிரும். அதான் மூடுறதான் மகிழ்ச்சி மூடன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அந்த காலம் என்ன பண்ணும் தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணணும். அந்த காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் தெரியுமா? இயற்கை காலம் என்ற இயற்கை அது மாறுபடுது இல்ல. அது என்ன பண்ணுதுன்னா செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற ஒரு அறத்தோட தானே அதுவும் செயல்படுது. அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மூல குணத்தை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறது. தன்னுடைய மூல குணம் என்ன? அன்பும் கருணையும். அது ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதை நம்ம மூடி மறைச்சிட்டோம், மூடனாக மாறிட்டோம். அப்ப அந்த மூல குணத்தை நம்ம வெளியில கொண்டு வந்தே ஆகணும்னு இயற்கை முயற்சி பண்ணுது. அந்த முயற்சி என்ன பண்ணுது? நமக்கு துன்பத்தை கொடுக்கும். தன்னுடைய குணத்தை மீட்டு எடுப்பதற்காகவே இறைவன் கொடுப்பதுதான் அந்த துன்பம். ஓகேயா? அப்ப இயற்கை சட்டம் என்ன சொல்லுதுங்க? ஒன்றை செய்தால் அதற்கு தக்க விளைவு என்பது கண்டிப்பாக உண்டுன்னு இயற்கை சட்டம் சொல்லுது இல்லையா? ஊழ்வினையாம் கருவமைப்பு பதிவும் பின்னும் உருவெடுத்த பின் விளையும் பதிவும் கூடி வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக வளம் பெற்று தேவை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தாழ்வு உயர்வு எனும் எண்ணம் செய்கையாக தலைக்கும் புகுவினை. புதுசா ஒண்ணு உருவாக்கிட்டு என்ற எழுச்சி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏழ் பிறப்பும் எவ்வினையும் தொடரும் ஒத்து எழும் அமைதி இன்ப துன்பம் இயற்கை நீதி. நல்லா புரிஞ்சுக்கும். அது இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் சரிங்க, எதுவாக இருந்தாலும் நாம் என்ன செய்யறோமோ அதற்கு விளைவு என்பது கண்டிப்பாக இருக்கும். அது ஏழு பிறப்பு. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா ஏழு பிறப்பு நல்லதுதான். நீங்க அமைதியான விஷயத்துக்கு செஞ்சீங்கன்னா ஏழு பிறப்பும் நமக்கு அமைதிதான். அதே நேரத்துல துன்பம் கொடுத்தோம்னா ஏழு பிறப்பும் நமக்கு துன்பம் தான். அப்ப இந்த இயற்கை நியதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீதி கொடுக்கும் அந்த பேராற்றலோடு இணைய வேண்டும் அப்படிங்கிறாங்க நம்ம மகரிஷி. நீதியை கொடுக்கக்கூடிய அந்த பேராற்றலோடு இணைந்தால்தான் அந்த நீதி என்னங்கிறத நமக்கு புரிஞ்சுக்குருவோம். அந்த நீதியை முதல்ல ஏற்றுக்கொள்ளும். இயற்கை ஆற்றலை ஒழுங்கமைப்பை உணராமலோ உணர்ந்தும் அலட்சியம் செய்தோ உணர்ச்சி வசப்பட்டு இறையாற்றலுக்கு எதிரான ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டோம்னா என்ன விளைவோ அதை முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி விளைவுகள் வருங்க? துன்பங்கள் வரும். மகிழ்ச்சி தான் சொல்றாங்க. பொருள் இழப்பு வரும், ஏழ்மை வரும், நோய்கள் வரும், உறுப்பு இழப்பு வரும், அகால மரணம் வரும். அன்பர்களே, இந்த பிரபஞ்சம் என்ற பரிணாமம் என்ற இயக்க நியதியில பல வேறு நன்மைகள் நம்மோடு நிலைத்து இருக்கிறது. அதுவும் நம்மளுடைய இயற்கை அறிவுக்கு அனுபவ அறிவுக்கு நன்றாக தெரியும். அந்த சக்தியை நாம் புரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அனுபவ அறிவு என்பது இயற்கையின் மூலதனமான கருமையத்தில் நிலைத்து இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்மளுடைய மகரிஷி தான் சொல்லியிருப்பாங்க. நன்றி உணர்வு. நன்றி உணர்வு என்ற ஒரு அருமையான ஒரு தன்மை, ஒரு குணம் நம்மளுடைய கருமையத்தில் இருக்கு. அப்பப்ப நம்ம வெளியில காமிக்கிறோம். இதை எந்த விலங்கினத்தின் தன்மை அப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கருமையத்திலிருந்து வந்தது இங்க புரிஞ்சு. ஒரு நாயிடம் இருந்து நமக்கு வந்த இயற்கை ஒரு தன்மைதான், இயற்கையின் குணம் தான் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது. கூடி வாழ்தல் அப்படிங்கிற ஒரு தன்மை நம்மளுடைய கருமையத்துல இருக்கு. அப்பப்ப நம்ம அதை விரும்புறோம், அப்பப்ப நம்ம கண்டிப்பாக விரும்புறோம். அப்ப இந்த தன்மை நம்ம கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சு? நமக்கு முன்னாடி இருந்த காக்கா கிட்ட இருந்து வந்துச்சு.
அப்படியே இப்படி இது ரெண்டு ரெண்டு உதாரணம் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இயல்பாக நம்மோடு நிலைத்து இருக்கும் பொழுது, அதே போல நாம் அறியாமல் நாம் முன் இனம் செய்த, நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் முன் இனம் செய்த செயல்களும் விளைவுகளும், நாம் செய்த செயல்களும் விளைவுகளும் துன்பங்களே ஆனாலும் அழியும் வரை நிலைத்து இருக்கும். இதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் வினைப்பதிவு அப்படிங்கிறாங்க. இந்த வினைப்பதிவை போக்குவதற்கு தான் நாம் பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பெரிய பிரபஞ்சத்தில் மனித இனத்தின் பரிணாமம், தோற்றம், வளர்ச்சி, இயக்கம் என்பது இயற்கையின் உச்சகட்டம். இயற்கையின் உச்சகட்டம். மனிதனின் மனமோ இயற்கையின் சிறப்புமிக்க பொக்கிஷங்களை எல்லாம் உள்ள வச்சிருக்கு, ஒரு களஞ்சியம். அப்ப இயற்கையின் ஒவ்வொரு ரகசியமும் அதிசயமும் மனித கருமையத்தில் அப்படியே பார்த்தா இறைவனுக்கும் மேலன்ட்டாங்க நம்ம மகிழ்ச்சி. இறை சக்திக்கும் மேல நம்ம மனித இனம். இறைவன் எல்லாம் அறிந்தவன், நமக்கு தெரியும். மனிதனிடமும் எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மை இருக்கு. இறைவன் எங்கும் இருப்பவன், மனிதனும் அந்த நிலையை அடைய முடியும். இறைவனின் தன்மைகள் எல்லாம் இருக்கும் பொழுது இறைவனை அறியக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக நம்மிடம் இயல்பாகவே இருக்கும். அப்போ நம்மளுடைய உடல் மன ஆற்றல்களை இயற்கை ஆற்றல்களுக்கு உட்படுத்தி ஒத்து செயல்படுத்தினால் அந்த பேராற்றலும் பேரறிவும் நமக்கு எப்பொழுதுமே உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் அமையும். இது ஏன் வரலன்னா நம்மளுடைய உடல் மன ஆற்றல்களை 5 புலன்களோடு இயக்கிய காரணத்தினால் இது நமக்கு தெரியல. ஏன்னா மனித உருவம் என்பது இப்பதானே வந்துச்சு, 6வது அறிவு என்பது இன்னும் வளர்ச்சியை அடைஞ்சிட்டு தானே இருக்குது. அதுல கொஞ்சம் தாமதம் வேற. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், 5 புலன்கள் வழியாக இயங்கி 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 உணர்ச்சி வசப்பட்ட 6 குணங்களை சேர்த்து 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 துன்ப செயல்களையே செய்து விளைவாக துன்பங்களையே பதிவு செய்து கொள்கிறோம். பொதுவாகவே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நமக்கு யாராச்சும் ஒரு பொருள் துன்பம் கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு நபர் துன்பம் கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு செயல் துன்பம் கொடுத்தாலும் சரி, அதை அழிக்கணும், அதை வெறுக்கணும், அதை ஒதுக்கிடணும் அப்படிங்கிற குணம் நம்மிடம் இயல்பாகவே இருக்கும். அப்போ இயற்கை இறைநிலையின் முழு வடிவம் தான் இந்த பிரபஞ்சம் என்ற உண்மையினை அறியும் பொழுது எந்த ஒரு பொருளை நம்ம வெறுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த நபரையும் எந்த செயலையும் நாம் வெறுத்து ஒதுக்க மாட்டோம். அப்போ வெறுத்து ஒதுக்காத உணர்ச்சி நிலையை அடைந்த ஒரு குரு நமக்கு கிடைக்கும் பொழுது, அந்த குரு காட்டும் வழியில் நாம் செல்லும் பொழுது அந்த சூழ்நிலையை, அந்த நிலையை மிக 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 எளிதில் நாம் அடைய முடியும். இதுவும் நம்மளுடைய குரு தான் சொல்றேன். கஷ்டமா இருந்தா ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. அந்த குரு வழிகாட்டக்கூடிய அந்த வழியில போங்க. ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. குரு நமக்கு என்ன வழிகளை சொல்லியிருக்கிறாங்கங்க? இயற்கை அதன் பரிணாமம் மனிதரிடையே அறிவுக்கு புதிரே அல்ல. மயக்கம் இன்றி மன அலையின் விரைவுதனை பயிற்சியினால் குறைத்து கொண்டால் தயக்கம் இன்றி மனம் தனது இறைநிலையோடு படிப்படியாக ஒன்றி போகும். வியக்கும் விதம் இறைநிலையில் இதுவரைக்கும் விளைந்தவெல்லாம் அகக்காட்சியாகும் காணீர். அந்த அகக்காட்சி என்னங்க? அந்த அகக்காட்சி என்ன? தன்னிலை அறிய தூண்டும். அந்த அகக்காட்சியே தன்னிலை அறிய தூண்டும். உள்ள பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். அப்ப நாம யாரு? அப்போ நான் வேறு, இயற்கை வேறு இல்ல, நான் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு இல்ல. அப்ப நான் என்பதை எதிலிருந்தும் நான் பிரித்து பார்க்க முடியாது. ஒன்றே பல. அரூப நிலையில் ஒன்னா இருக்கு, உருவ நிலையில் பலவாக இருக்கு. உணர முடியும். இதுதான் இறை உணர்வு. இதைத்தான் ஆரம்பத்தில் நம்ம ஒரு கவிதையில பார்த்தோம். ஃபர்ஸ்ட் முதல்ல ஆரம்பமே அந்த கவிதையெல்லாம் பார்த்தோம். இறை உணர்வு வேண்டும், அறநெறி வேண்டும் அப்படின்னு. அப்போ இந்த தன்னிலை தெளிவு என்பது கண்டிப்பாக நமக்கு. அதே நேரத்துல இயற்கை தேவை அனைவருக்கும் பொது என்பதையும் நாம் மறந்துடக்கூடாது. தன்னிலை உணர்வுலதான் இதுவும் வரும். இயற்கை தேவை அனைவருக்கும் பொது. தேவையை நிறைவு செய்து கொள்ளும் பொழுது அந்த நிறைவு செல்லும் தகுதி இயற்கையின் படைப்புகளுக்கு அத்தனைக்கும் பொதுங்க, நமக்கு மட்டும் கிடையாது. இதை உணர்கின்ற பொழுதுதான் அங்கு அறநெறி என்பது கண்டிப்பாக இயல்பாக இருக்கும். மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழ அறநெறி வேணும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ஏன்னா தேவையை நிறைவு செய்து வாழுகின்ற பொழுது மற்ற உயிரினங்களுக்கு
மற்ற உயிரினங்களின் இன்ப துன்பங்களையும் நம்ம உணர வேண்டும். மகரிஷி ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, உணவு, உடை, வீடு, பால் உறவு எல்லா உயிர்களுக்கும் பொது தேவை. உணவு, உடை, வீடு, பால் உறவு எல்லா உயிர்களுக்கும் பொது தேவை. உணர்வோம், தூய்ப்போம். பணம் என்ற கருவியினை தேடி காத்து பகை, போர், நோய், பழி, அச்சம், கவலை ஏற்று பிணமாகும் சுழற் செயலை வாழ்வாய் கொண்டு பேரன்பு நிலை மறந்த உலகீர்ன்ட்டாங்க. இந்த கணமேனும் இப்பேச்சும் நாம் யார், நம் தகுதி என்ன, கருத்தியல் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவுந்த ஒரு அமைதி, அதை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அதுலதான் இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது இயல்பில் இறை உணர்வோடு நாம இருக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை பற்றி உணர முடியும். ஆக்ரோஷமாக, ஆர்ப்பாட்டமாக, அமைதி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மை பற்றி நாம் உணர முடியாது. அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம எப்படி இருக்கோம், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்றாலும் நமக்கு அகப்பயிற்சி என்பது, தவப்பயிற்சி என்பது வேண்டும். தவத்துல இங்க என்ன நடக்குது குரு சொல்றாங்க, அறிவு உயிரை நோக்கும் அகத்தவத்தால் 5 புலன் வென்று ஆட்சி ஏறும். 5 புலன் வென்று ஆட்சி ஏறுமாமும். அறிவின் ஆற்றல் பெருகும், அகன்று விரிந்து ஆராயும் நுட்பம் ஓங்கும். அறிவு தன்னிலையை உணரும் அந்நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கு ஏற்ப அன்பு, கருணை, ஈகை, தொண்டு இவை தன் இயல்பாய் ஓங்கும். இதற்கு தவ பயிற்சி கண்டிப்பாக வேணும். மகரிஷி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஒரு தண்ணியை எடுத்துக்க, இந்த தண்ணீரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எந்தெந்த இடத்துல இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பேரு. ஆத்துல இருந்தா ஆறு, குளத்துல இருந்தா குளம், கிணத்துல இருந்தா கிணறு, ஏரியில இருந்தா ஏரி, கடல்ல இருந்தா. இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஒண்ணுதான், ஆனா அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர மாத்தி மாத்தி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்க. ஆனா கடல் நீர் அப்படிங்கிறது வெப்பத்தினால மேகமாகி அங்க மழை பொழிந்து அது விழுகின்ற இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வச்சுக்கிறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் அது போய் சேரக்கூடிய இடம்தான் நிறைவு பெறும். அந்த நிறைவு பெறக்கூடிய இடம் எதுன்னா அதுதான் கடல். நமக்கு நல்லா தெரியும், அங்குதான் அதற்கு முழுமை. அப்போ அதன் இயல்பு இடத்தில் அடைவதுதான் அதற்கு அமைதி. அது போல நாம இயற்கையிலிருந்து வந்தோம், நாம் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம், நம்ம குடும்பத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம குடும்பத்தை அடையாளப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? நம்மள எந்தெந்த நிலைகள்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறோம், நம்ம ஒரு ஆசிரியராக இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். எத்தனை அடையாளப்படுத்தி நம்ம வாழ்ந்தாலும் நாம் முழுமை அடைவது ஒரே அடையாளம் தானுங்க. நாம் முழுமை அடைவது அதே இயற்கையில் தான். போன பிறகுதான் எல்லோரும் ஒண்ணுதாங்க. அங்குதான் அமைதி, அங்குதான் தன்னிலை விளக்கம். இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்கே போய் அமைதியாகி இயல்பு நிலைக்கு மாறுறதுங்கிறது இருக்கட்டும், அது நம்ம உணர போறது இல்லை. ஆனா இருக்கும் அந்த வாழ்க்கையிலேயே அந்த இயல்பு நிலையோடு நாம் வாழுகின்ற பொழுது வாழ்க்கை என்பது கண்டிப்பாக வரமாக மாறும். ஆதி என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலை போல் ஆகும். பேதமுடன் அலைகள் அவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடலேனும் வாதமிடும் பல கோடி அலைகளும் வலுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியங்கொள் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும் அப்படிங்கிறாங்க. அப்போ தன்னிலை விளக்கம் பெற்று இறை உணர்வில் அறநெறியோடு வாழ வேண்டும். அந்த வாழும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்னே ஒண்ணுங்க, கடைசியாக இறுதியாக ரொம்ப மிக 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 எளிமையாக நாம இறை உணர்வு பெறணும், அறநெறியோடு வாழணுங்க. அப்ப நம்ம என்ன செய்ய, நம்மளால ஒரு தனி மனிதன், நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கோம் இல்லைங்களா, நம்ம பல்வேறு சூழ்நிலைகள்ல வாழ்றோம், இன்ப துன்பங்களோடு நம்ம இருக்கிறோம். பெருசா எல்லாம் நம்ம யோசிக்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியுது. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மகரிஷி சொல்றாங்க, ஒண்ணும் நீங்க பண்ண வேணாம், இயற்கை சக்திக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை ரொம்ப அப்படி கடைசியில எப்படி மகரிஷி எல்லாம் சொல்லிடுவாங்க, கடைசியில சாய்ஸை நம்ம கிட்ட விட்டுருவாங்க. இயற்கை சக்திக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உதவி பண்ணணும்? உளநிலையில் முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும்,
அளவு, முறை, காலம், சூழ்நிலை இந்த நான்கை ஆழ்ந்து அறிவில் நன்றாக கணித்துக் கொள்ளு. வளம் பெருகி வாழ்வில் முன்னேறவென்றால் வாய்ப்பேச்சால் இவை வராது. களம் இறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு செயல் புரிய வெற்றி வெற்றி வெற்றி. பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணுங்க, தவ பயிற்சி பண்ணணுங்க. ஆள் மட்டும் பத்தாது. வாயில பேசிட்டே தான் இருப்போம், எல்லாம் கேட்டுட்டே தான் இருப்போம். ஆனா செயல்கள் வேணும் இல்லையா? செயல்கள் வேணும் இல்லையா? அப்போ உடல் நலத்தை நாம் பாதுகாப்பது என்பது இயற்கை சக்திக்கு செய்யும் உதவி. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. நம்மளுடைய உடலை நாம் பாதுகாப்பது என்பது இயற்கை சக்திக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய உதவி. இயற்கை சக்திகளின் விளைவாகவோ நம்மளுடைய 3 ஓட்டங்கள்ல பிரச்சனை, ஒரு சீர்குலைவு கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய 5 புலன்களின் செயல்களால் சீர்குலைவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 வழிகளிலும் நம்மளுடைய உடல் சீர்குலைவு ஏற்படுகின்ற பொழுது நாம் பிறருக்கு துன்பம் அளித்து விடுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் நலம் கெட்டு போயிருச்சு அப்படின்னா நாம் பிறருக்கு துன்பம் கொடுத்து விடுவோம். அடுத்ததாக என்ன சொல்றாங்க? 5 அளவு முறையோடு இருங்க. மீறினால் நமக்கும் துன்பம், இயற்கைக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். இயற்கை நமக்கு கொடுத்த தடுப்பு வசதிகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. எத்தனையோ தடுப்பு வசதிகளை இயற்கை நமக்கு கொடுத்துருக்குது. அதையும் தாண்டி அந்த தடுப்பு வசதிகளை ஓவர்டேக் பண்ணி நாம எல்லாம் செயற்கையாக செஞ்சு வாழணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த பருவ வேறுபாடு, பரம்பரை நோய், உணர்ச்சி பதிவு, வான்கோள்களின் நிலை மாற்றம், யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்னங்க? இயற்கை நமக்கு கொடுத்துக்கக்கூடிய பல பிரச்சனைகள். அப்ப இதை நம்ம என்ன பண்ண முடியும்? பயிற்சிகளின் மூலம் கொஞ்சம் மாத்துங்க. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பயிற்சிகளின் மூலம் இயற்கையாக இது நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா இதை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய செயல்களின் மூலம் நம்ம மாத்தணும். இதன் மூலம் நாம் இயற்கை சக்திக்கு உதவ முடியும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில, நல்லா புரிஞ்சுக்கங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நாம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது மேற்கண்ட இந்த உடல் நலம், 5 அளவு முறை, இந்த இயற்கை தடுப்பு வசதிகளை நம்ம விளங்கி அதை பயன்படுத்துகின்ற பொழுது நம்மளுடைய நோயை விரைவில் குணப்படுத்தி விட முடியும். உடல் நலத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்க்கையை வரமாக்கி வாழ முடியும். அதற்கு மனவள கலை பயிற்சியை முறையாக செய்து பழகினாலே போதும். எளிமையாக சொல்றாங்க. 5வகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு அகத்தூய்மை புறத்தூய்மையோடு ஆற்றி உய்ய தெய்வம் என்ற பெரும் பொருளே அறிவு என்ற நிதியாக திகழ்கின்ற அனைவரு உள்ளும் எனும் நீதி தேர்ந்து செய் தொழில்கள் அனைத்திலுமே இன்ப துன்ப விளைவாய் சிவ கருணை மலரும் திருவிளையாடல் கண்டு ஊய்வதற்கோர் பண்பாடாய் உலக சமயம் தந்தேன் உத்தமரே நன்கு உணர்ந்து ஒத்து மகிழ்வீர்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க மகிழ்வாக இருங்கன்னு மகரிஷி நமக்கு முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்மளுடைய குருவின் இந்த அன்பு கருணையை ஏற்று நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த வாழ்க்கை என்பது கண்டிப்பாக நமக்கு வரமாக இருக்கும் என்று சொல்வதில் எந்த ஒரு அச்சமும் நமக்கு தேவையில்லை. கண்டிப்பாக உறுதியாக நம்பலாம் என்று சொல்லி இந்த சிந்தனை உரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஆழியார் ஐடி நிர்வாகிகளுக்கும் உலக சமுதாய சேவா சங்க நிர்வாகிகளுக்கும் இணைப்பில் இணைந்துள்ள நம் அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. இனி கேள்வி பதில் செல்வோம். கேள்வி கேட்கும் விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்வியை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக யாரும் கேள்வி கேட்கவே இல்லையா? அம்மா வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்வி இல்லை போல இருக்கு. ரொம்ப நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். அம்மா வாய்ஸ் கேட்கலமா, கொஞ்சம் சவுண்ட் லோவா வருது. வாழ்க வளமுடன்மா, கேக்குதா? வாழ்க வளம் கேக்குதுமா. முதல் அன்பராக வள்ளி நாயகியம்மா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? வள்ளி நாயகியம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாட்ட பேசலாமா? அம்மா, உங்களுடைய கருத்து ரொம்ப எல்லாரும் அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டிய மகரிஷியோட ஒரு பெரிய கருத்து இது. இப்ப புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமைதி நமக்கு கிடைக்குது.
இனி நம்ம வந்து நம்மளுடைய தினநித்திய கடமைகளை வந்து அழகா செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்முடைய பேராசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்லும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்குது. நாங்க அதை தவறாம பின்பற்றுவோம்னு சொல்றோம்மா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளம். கேள்வி எதுவும் இருக்காமா? இல்லம்மா, இன்னமா உறுதிமொழி வாழ்த்தணும். அவங்க வாழ்க சொல்றது வந்து வளமுடன். அருமையா எங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணு. வாழ்க சரிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அன்பர்கள் யாராவது இருக்கீங்களா? கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக யோகி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா கிட்ட? மைக் ஒரு தடவை டச் பண்ணுங்க. யோகி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க அம்மாட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வளம். மிருகங்கள்தெல்லாம் முதல்ல சொன்னீங்கல்லம்மா, சுனாமி வரும்போது அதுக்கு முதல்ல தெரியும் இயற்கையில இருந்து பாதுகாத்துக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தது அப்போ வந்து அப்போ நம்ம அந்த உயிரினங்கள் வச்சு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம பாரு, அது ஒவ்வொன்றுத்துக்கும் பாதுகாப்பு அது கேட்கும் போது நமக்கு அது தெரியல இல்லம்மா. முதல்ல இது வரப்போகுது, சுனாமி வரப்போகுதுன்னு. அப்ப மிருகங்களுக்கு பறவைங்களுக்கு எல்லாம் தெரியுது. அது இயற்கை தானம்மா. ஆமா, இயற்கைதான், இயற்கை. நல்லா சமத்துவராணியம்மா, அம்மா உங்களோட வாய்ஸ் லோவா இருக்குதுமா. சமத்துவராணியம்மா கேக்குதுங்களா? இப்ப கொஞ்சம் லைட்டா கேக்குதுமா. என்ன காரணம் தெரியலையே, கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இப்ப கேக்குதுன்னா சொல்லுங்க. கொஞ்சம் லோவா தாமா கேக்குது. கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சுத்தமா கேட்கலாமா? கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதுமா. இப்ப கேக்குதுமா. ஓகே, கேள்வி. அதான் கவிதா கோவிந்தராஜ் அம்மா கேட்டாங்க, இப்ப மிருகங்களுக்கு எல்லாம் சுனாமி வரும்போது தெரியும், அது இயற்கை தானே அப்படின்னு கேட்டாங்க. அதுதான். ஆமா, அது வந்து அது இயற்கை அறிவுங்க. நம்ம கிட்ட 6வது அறிவு இருக்குது. இதெல்லாம் வரும் கண்டிப்பா. அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையா பண்ணணுங்கிறது 6வது அறிவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக யோகி, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சு. மீண்டும் வாழ்க வளமுடன்ங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு வகுப்பு. நீங்க கவிதை வந்து சொல்லும் பொழுது இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு ஒரு கவிதை சொன்னீங்க. அது போராட்டக்காரனுங்களா இல்ல பேராட்டக்காரனா? போராட்டக்காரன் தான். அவன் போராடுறான் நம்மளோட. இது இல்ல இது ஒரு இது சொல்றேன். ஒரு நிகழ்ச்சி நடந்தது, மகர்ஷி இருக்கிறப்போ நடந்தது. இந்த ஐயத்தை வந்துட்டு மனவளக்கலை பேராசிரியர் கேதி சாமி கிட்ட வந்து கேட்டாங்க. அப்ப ஆழியார்ல பேராசிரியர்களுக்கான பயிற்சி, வருஷம் ஞாபகம் இல்ல. இந்த கவிதையை கொண்டு வந்து இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கா போராட்டக்காரனுக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு கேதி சாமி ஐயா வந்து போராட்டக்காரன் சொன்னாங்க. அன்னைக்கு எதிர்ச்சியா மகரிஷி தாத்தா அவர் பேசும் பொழுது அந்த கவிதையை சொல்றப்ப இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை ஃபுல்லா சொன்னாங்க. என்றும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள் அப்படின்ட்டு. சோ அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுங்க. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன்மா. கருத்தை ஏத்துக்கிறேன். எனக்கும் அது ஓகேயா தான் இருக்கு. ஆனா புக்ல வந்து போராட்டக்காரனுக்கு தான் இருக்கு. நான் இந்த மாதிரி சரி இத்தனையும் படைச்சு போராடிட்டு இருக்கிறான்னு நினைச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது அருள்நிதி ஆர்பி ராதாம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றி.
அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். எக்ஸலன்ட் தான். எப்பவும் போல சூப்பர். நிறைய விஷயங்கள், அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுமா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இங்க ஆலியார் இதுல காலையில வந்து ரொம்ப அற்புதமா ஆமாம். நிறைய விஷயங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி, வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளம். நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க நன்றி. வாழ்க வளமுடன்மா. வேற யாராவது இருக்கீங்களா ஐயம் தெரியறதுக்கு? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாராவது கேள்வி பதில் இருந்தா கேட்கலாமா? யாருக்கு சந்தேகமே இல்ல. சந்தேகப்படுற மாதிரி நம்ம இல்ல ஒண்ணும் நிறைய சொல்லலையே. அதான் எல்லாம் நிறைய இருக்காங்க போல இருக்கு. நிறைவா இல்ல, நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. வாழ்க வளம். ஆனாலும் நம்ம வந்து இயற்கையை நீங்க சொல்ற மாதிரி நம்ம நேசிக்கத்தாம செய்யறோம். நிறைய இடத்துல வந்து இயற்கையை அழிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்குது. நிறைய கண்டிப்பா, மரங்களை வெட்டி தள்ளுறாங்க. இது இப்ப வீதி ஓரம்லாம் பாருங்க, நிறைய மரங்கள் குறைஞ்சு போயிருச்சு நிறைய இடங்கள்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. இயற்கையை நேசிக்கிறோம், அதே நேரத்துல இயற்கை கிட்ட போறப்ப நமக்கு அந்த பயம் வருது. கடலுக்கிட்ட போனா ஒரு ஆமா, பயம் வரும், ஒரு காட்டுக்குள்ள கண்டிப்பா. போனா பயம் வரும், கோயிலுக்குள்ள போனா ஒரு பயம் வரும். இப்ப இந்த உம் பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்ப இயற்கைக்கு பயப்படுறோம் தானே. ஆமா, வாழ்க கண்டிப்பா வளம். பயப்படுறோம். வாழ்க வளம். வேற யாராவது இருக்கீங்களா கேள்வி கேட்க? உமையாள், உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்குமா அம்மா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அம்மா கேள்வி அந்த கேட்கலாமா? அன்பும் கருணைக்கு, ஆமாம்மா, அந்த அன்பும் கருணைன்னு சொல்றதுக்கு ஆஹ் பேராற்றல் பேரறிவு சாலனான்னு சொன்னீங்களம்மா, அது எப்படி பொருந்தும் அப்படின்னு சேர்த்து சொன்னீங்கம்மா, அது எப்படிம்மா? அதாவது இயற்கை இறைநிலை அப்படிங்கிறது சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த சூழ்ந்து அழுத்துறதுனாலதான் நம்ம இங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். இந்த பூமி அதனோட இடத்துல அது சுத்திட்டு இருக்குது. இந்த சூரியன் அதோட இடத்துல அது, இந்த பிரபஞ்சமே ஒன்னொன்னும் ஒவ்வொரு இடத்துல அப்படியே அசையாம அசையுது. ஆனா வெளியில போகாம சுத்திட்டு இருக்குன்னா, அந்த இறைநிலையின் அன்பு என்ற அந்த சூழ்ந்து அழுத்தக்கூடிய அன்பு, எப்படி தாய் வந்து நம்மளை அரவணைச்சு இறுக்கி பிடிச்சிருக்காங்களோ, அதே போல அந்த இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், சூழ்ந்து அழுத்தக்கூடிய ஆற்றல், அதைத்தான் மகிழ்ச்சி அன்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நமக்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுக்கறது தான், கொடுத்து நம்மளை பாதுகாப்பு பண்ணணும். நமக்கு சாப்பாடு கொடுக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய இடம் கொடுக்கணும். இதைத்தான் நம்ம பாதுகாப்பு அப்படின்னு சொல்றோம். அதேதான் இறைநிலை வந்து பேரறிவாக நமக்குள்ளே இருந்து நம்மளை வழிநடத்துது, பேராற்றலாக இருந்து நம்மளை இயக்குது. அப்போ அதையும் அதுதான் செய்யுது. அப்போ அதனுடைய கருணையில தான் நம்ம ஆற்றலோடும் நம்ம அறிவோடும் இருக்கிறோம். இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க, அன்பும் கருணையும். சிறப்புமா, நன்றிம்மா. தெளிவான விளக்கம்மா, மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுமா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக அருள்நிதி வளர்மதி, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா உங்க உரை. எப்பவுமே ரொம்ப பொறுமையா அழகா தெளிவா இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இப்போ இயற்கை தான் இறைவன். நானுமே இயற்கை ரொம்ப ரசிப்பேன். அந்த நிலாவாகட்டும், சூரியன் உதயமாகட்டும், மலைகள் ஆகட்டும். அப்படி இருக்கும்போது இப்போ இறைவனே இல்லைன்றாங்க, கடவுளே இல்லப்பா, கடவுள் எங்க இருக்காங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு கருத்து, இயற்கையை வச்சு இவங்கதான் இதுதான்ப்பா கடவுள் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கடவுளே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, அதுதான் இயற்கை. அது இல்லைன்னா அவங்களுக்கு அது கூட பண்ண முடியாது. வாழ்க வளமுடன் அம்மா. புரியுதுங்களா நான் சொன்னது? உயிர் தான் சொல்றீங்க. கடவுளே இல்ல அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த கடவுள் இல்லைன்னா வர முடியாதும்மா. அந்த கடவுள் எதுவாக இருக்குதுன்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி இல்லைன்னா நம்ம பேசவே முடியாது. கடவுள் இல்லைன்னு நினைக்க கூட முடியாது. வாழ்க வளமுடன். சரிங்க, நன்றிம்மா. நன்றி, சிறப்பம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே